இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம், அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் போட போகிறோம். நான் முழுசாக போட்டிருக்கேன், ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணியும் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி முழுசாகவும் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் பருப்பில் வந்து 1 தக்காளி போட்டிருக்கேன், அதனால் நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்குவோம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வதங்கிடுச்சு. இப்போ காயை போட்டுருவோம். நான் வந்து இந்த மாதிரி நீட் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா சொரக்காய் குழம்பு மாதிரி தான். நல்லா காயை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா காய் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே எண்ணெய் தண்ணி திரண்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிக்குவோம். நான் வந்து ஆல்ரெடி பருப்பு வந்து ஒரு கை போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த பருப்போட தண்ணியை வந்து சில பேர் கீழே ஊற்றிடுவாங்க. நான் வந்து அதை வந்து அப்படியே குழம்புக்கு ஊற்றிடுறேன். அது வந்து ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே ஊற்றி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா குழம்பு கிண்டி விடுங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம். இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டுக்கலாம் வாங்க. நான் வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே புளி தண்ணி நம்ம ஊற்றிடலாம். இப்போ குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன், நான் ஊற்றிடுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து கல் உப்பு கொஞ்சம் தான் போட்டுருக்கோம். வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்குவோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதித்து இந்த காயில் இந்த சுண்டெல்லாம் சேர்ந்தா தான் இது ஒரு டேஸ்ட்டு. இப்போ நம்ம பருப்பு ஊற்றிட்டோம் பாருங்கள். நல்லா பருப்பு ஊற்றுவோம். நல்லா குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கிண்டி விடுவோம். இல்லைன்னா பருப்பு ஊற்றினோன்னே அப்படியே விட்டுட்டோம்னா பருப்பு வந்து அப்படியே போய் அடியில் போய் நின்று அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் சட்டி. அதனால தான் வந்து ஒரு புளி ஊற்றினோடனே 2 நிமிஷம் கொதிக்க விடணும்னு சொல்லுவாங்க. கொதிக்க விட்டு இது பண்ணோம்னா அந்த அடுத்து நம்ம ஊற்றுறது வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிடும். இல்லைன்னா தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அது அடியில் போயிட்டு அந்த குழம்பு சட்டியில் வந்து அடி பிடிச்சிக்கும். இது எனக்கு எங்கள் அம்மா மம்மி சொன்னது. இப்போ ஒரு குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு கொஞ்சம் சுண்டட்டும். ஏன்னா நம்ம தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் சுண்டணும்ல, அதனால் கொஞ்சம் சுண்டட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போயே டேஸ்ட்டு வாசமாக இருக்குது எங்களுக்கு குழம்பு. பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாருங்கள், இந்த குழம்பு எவ்வளோ வாசமாக இருக்குது. நம்ம இப்போ இந்த குழம்புக்கு தாளிப்பு போட்டுடலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு கரண்டி அதில் எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால ஒரு 3 கரண்டி ஊற்றினா போதும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ கொஞ்சோண்டு கைப்பிடி அளவு இவ்வளோண்டு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொடிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மிளகாயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிளகாயிடுச்சு, குழம்புல ஊற்றிடலாம். இப்போ நல்லா குழம்பு நம்ம கிண்டிடலாம். பாருங்கள், நெய்யே நான் ஊற்றலை, நெய் வாசமாக இருக்குது குழம்பு. நல்லா அப்படியே வாசமாக வருது. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும். இந்த குழம்பு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் கீழே ஏதாவது இன்னும் என்னென்ன சமையல் செய்யணுமோ அதுக்கான கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற சமையல் செய்யலாம்.